ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிளோட பயன்களை பார்ப்போம். இப்போ ஆப்பிள் சீசன். ஸோ ஆப்பிள் நிறைய இடத்துல விற்கும், மக்களும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, என்னென்ன மருத்துவத்தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டு வந்தால் நம்ம மருத்துவரை நாடி செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டோர் வாக்கே இருக்குது. கலோரிகளில் குறைவானது ஆப்பிள். மேலும் கரைபடக்கூடிய நார்ச்சத்துக்களை ஆப்பிள்கள் அதிகம் என்பது ஒரு ஆய்வு. குறைக்க ஆப்பிள் ரொம்பவே உதவுகிறது. சிறிது காலம் நம்ம தொடர்ந்து ஆப்பிளை சாப்பிட்டு வருவதனால கீழ்வாதம், இடுப்பு சந்துவாதம், துடைவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட சகல வாதங்களும் படிப்படியாக குறைந்து பூரண குணமும் நமக்கு ஏற்படும். தேவையான அளவு ஆப்பிள் பழத்தை எடுத்து இட்லியை எப்படி வேக வைப்பாங்க, அதே மாதிரி நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கொண்டு அதனோடு தேன் கலந்து பிசைந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் மூளைக்கு சக்தி அளிக்கும். மூளையில் சோர்வு இருக்கவே இருக்காது. இரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் தடுக்கிறது. நிறைய சக்தி அளிப்பதால் நம்ம குழந்தைங்க, சிந்தனையாளர்கள், மாணவர்கள், நல்ல ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்லாம். நினைவாற்றல் நமக்கு நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி பல் ஈறுகள் கெட்டிப்படும், நரம்பு பலவீனம் நிவர்த்தி ஆகும். உடம்புக்கு தேவையான முழு போஷாக்கையை கொடுக்கும். ஆப்பிளை நீங்கள் சும்மாவும் கட் பண்ணி சாப்பிட்லாம். ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்பவே ஆனது தான் ஆப்பிள். அதனால் இதய நோய் பாதிப்பு வராமல் நம்ம செய்து விடலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். குறிப்பாக குடற்புற்று, ஆசன புற்று தடுப்பதில் முக்கியமானது நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுல இருக்குது. உடம்பு செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது, இளமை நீடிக்க உதவுகிறது. ஆப்பிள் சாப்பிட்டா அந்த கேன்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்ல மருந்தாகவே ஆப்பிள் இருக்குது. உடம்புல உள்ள செல்கள்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. நம்ம ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டா நம்ம எப்போவுமே இளமையாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். அது சுகர் உள்ளவங்க ஆப்பிள் சாப்பிட்லாம், நல்லாவே ஆப்பிள் சாப்பிட்லாம். ஆப்பிள் சாப்பிட்டா முகம் பொலிவாகவும் இருக்கும். அதே சமயம் சில பேர் அழகு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க, கலர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுமே ஆப்பிள் சாப்பிட்டா முகம் பொலிவாக இருக்கும், நல்ல கலரை கொடுக்கும், நிறத்தை கொடுக்கும், பார்க்கறதுக்கு அழகாக பளபளப்பாக அழகாக மின்னுவோம். அவ்வளோக்கு ஒரு சக்தி ஆப்பிளில் இருக்குது. ஸோ இதுதான் ஆப்பிளோட பயன்கள். இல்லை எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதோட அதோட மருத்துவ குணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தக்க ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.